ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு பாவக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பாவக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி பொரிச்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. அதுக்கு பாவக்காவை இந்த மாதிரி விதைகள் நீக்கி வட்டமாக ஆஞ்சி வச்சுக்கணும். ஒரு பேனில் நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் விட்டு அதில் இந்த பாவக்காவை உப்பு மிளகாத்தூள் போட்டு ஒரு 3 நிமிஷம் ஃப்ரை பண்ணணும். அப்புறம் இது கூட நல்ல 2 பெரிய பல்லாரி 3 தக்காளி நான் சேர்த்துருக்கேன். நீங்களும் அதே மாதிரி சேர்த்துக்கோங்க. மூடியை போட்டு வதக்கணும். அதுக்கப்புறம் 1/4 கப் தேங்காய் பால் ஊற்றுங்க. அதுதான் கொஞ்சம் பாவக்காவோட கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம தேங்காய் பால் ஊற்றுறோம். இடையிடையே நல்லா கிளறிக்கிடுங்க. பாவக்காய் ஓரளவு வெந்த பிறகு அதில் நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சு அந்த தண்ணியை சேர்த்துருக்கேன். சேர்த்து அதை திரும்ப மூடி வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவு நம்ம பாவக்காவை நல்லா குக் பண்ணணும். இந்த மாதிரி பாவக்காய் மசிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வரையில் அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. மாசி இருந்தால் மாசி போட்டு சர்வ் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.